அவரு ஓகேன்னு கூட சொல்லி அனுப்பியிருக்கலாம். அதுக்கு பிறகு கூட வந்து யாராவது ஏற்றி விட்டுருக்கலாம். சார் நீங்கள் இப்படி பாட்டு நீங்கள் வந்து வனிதாவுக்கு மட்டும் இப்படி கரிசனம் காட்டி நீங்கள் அனுப்புறீங்க, நாளைக்கு எவனாவது வந்து எடுத்து விடுவான். ஏன்னா வந்து கமலஹாசன்கிட்ட காசு கேட்டார். இவர் இந்த படம் இருக்கு இல்லையா, குட் பேட் அக்லி, அதுக்கு வந்து நீங்கள் வந்து அஜித் படத்துக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தி கேட்டீங்க. அப்போ எல்லாத்தையும் வனிதாவுடைய படத்துக்கு மட்டும் விட்டுறீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சர்ச்சையாயிட போகுது, அப்படி கூட வரணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு தனுஷ் விஷயமே உங்களுக்கு தெரியும். நயன்தாரா கிட்ட 10 கோடி ரூபாய் கேட்டார். அது வெற்றிமாறன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டாரு, ஃப்ரீயாகவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு வெற்றிமாறன் சொன்னார் இல்லையா? அப்போ ஒரு கேள்வி வருது இல்லை, நயன்தாரா கிட்ட வந்து தனுஷ் 10 கோடி கேட்டார், வெற்றிமாறன் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாருன்னு வருது இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வரும்போது இங்கே ஆணாக இருந்தால் பிரச்சனை வராது. வனிதா வந்து ஒரு பெண் அப்படின்னும் போது கேட்டால் வந்து ஏற்கனவே தெரியும் இல்லையா, வனிதாவுடைய அந்த கேரக்டர் என்னன்னு தெரியும். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.